ஒரு மனநிலையோடு கூட பகவானை வழிபாடு செய்யும் சாதுக்களை ரட்சிப்பதற்கென்றே பக்தர்களிலே சிரேஷ்டமானவரான ஆஞ்சநேய சுவாமி நம் கன்னியாகுமரி ஜெயஹனுமான் என்கிற அந்த கருணை கடல் நம்மை எப்பொழுதும் அரவணைத்து கொண்டு நம்மை காத்து கொண்டு, நீ எப்பொழுதும் ராமநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இரு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் பகவத் சிந்தனையிலேயே இரு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நீ எப்பொழுதும் நல்ல வழியிலேயே போய்கொண்டிரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய பிரார்த்தனையை நாம் நம்முடைய கருணைக்கடலான கன்னியாகுமரி ஜெயஹனுமான் இடத்திலே சமர்ப்பிப்போம். அன்பானவர்களே, எந்த ஆஞ்சநேய சுவாமி பிரிவு துயரால் தவித்து கொண்டிருந்த சீதா பிராட்டியை உயிர் போகும் காலையில் அந்த நிலையிலிருந்து காப்பாற்றினாரோ, எந்த ஆஞ்சநேய சுவாமி சீதையையும் ராமரையும் ஒரு சேர இணைத்து வைத்து மகிழ்ந்தாரோ, எந்த ஆஞ்சநேய சுவாமி பரதனை உயிர் மீட்டு கொடுத்தாரோ, எந்த ஆஞ்சநேய சுவாமி ராமலக்ஷ்மணர்களையே உயிர் மீட்டு கொடுத்தாரோ, அந்த ஆஞ்சநேய பகவான் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் நண்பர்களையும் இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் இத்தகைய கொடிய சூழ்நிலையில் இருந்து காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அன்பானவர்களே, ஆஞ்சநேய பகவானுடைய பரிபூர்ணமான கருணைக்கு நாம் எப்பொழுதும் பாத்திரர்களாக இருக்க வேண்டும். ஒரு நொடியும் வீணாக்காமல் அவருடைய கருணையினால் இந்த ஜனங்களுடைய மனதிலே பயம் இல்லாமல் வாழ்வதற்கு, இந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு எப்படி பகவானை காப்பதற்காக சஞ்சீவி மலையை கொண்டு வந்து உயிர் மீட்டாரோ, அதே போல் தக்க சமயத்திலே நல்லதொரு மருந்தை ஆஞ்சநேய சுவாமியுடைய கருணையினால் நாம் அனைவரும் அடைய வேண்டும், இந்த வியாதி உலகை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அன்பானவர்களே, நம்முடைய கருணை தெய்வமான கன்னியாகுமரி ஜெயஹனுமான் இடத்திலே நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் செலுத்துவோம். கிரகதோஷங்களில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், பயத்தில் இருந்தும், கவலையில் இருந்தும், கெட்ட எண்ணங்களில் இருந்தும், கெட்ட செய்கைகளில் இருந்தும் அவர் நம்மை எப்பொழுதும் காக்கட்டும். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.